டு சரவின் சமையல். இன்றைக்கி சுவையான டேஸ்டான ரோட்டு கடையில் நாம் காரப்பணியாரம் எப்படி சுட சுட செய்கிறாங்க அதே போல் இப்போ நம்ம வீட்டில் செய்ய போகிறோம். வாங்க சேனலுக்குள்ளே போகலாம். சாராவின் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ காரப்பணியாரம் செய்யறதுக்கான தேவையான பொருட்கள். இப்போ நான் ஒரு கப் இட்லி மாவு எடுத்து வச்சுருக்கேன். இது தோசை இட்லி எல்லாமே சொல்லலாம். அதில் நம்ம இப்போ பணியாரம் செய்ய போகிறோம். ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேங்க. கொஞ்சம் உப்பு, அப்புறம் கேரட் ஒன்று துருவி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் புதினா தூள் கட் பண்ணியிருக்கேன். கருகாப்பில் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஜீரகம், கடுகு, மஞ்சத்தூள், ஒரு கப் பெரிய வெங்காயத்தை நான் தூளாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு காட்ட போகிறேன். இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாய் ஒன்று எடுத்து வச்சுக்கலாங்க. பாருங்கள், சட்டி நல்லா காஞ்சிருச்சு. கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம். காஞ்சிருச்சுங்க. நான் ஒரு அரை டீஸ்பூன் சீரகம், கடுகு, அப்புறம் ஒரு கப் பெரிய வெங்காயம் நல்லா வணக்கி வச்சுக்கோங்க. இது கூட நல்லா வணங்குறதுக்கு கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. உப்பு அளவாகவே போடுங்க. ஏன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்க இட்லி மாவுலேயும் நம்ம உப்பு போட்டிருக்கோம். அதனால் இதில் கொஞ்சம் உப்பு அளவாகவே போட்டுக்கோங்க. நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. பாருங்க, நல்லா வணங்கிடுச்சு. இது கூட துருவி வச்சுருக்க கேரட்டை நம்ம போட்டுக்கலாம். போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. பாருங்க, கேரட்டும் நல்லா வணங்கிடுச்சு. ஒரு முக்கால் தான் வந்தால் போதும். கேரட்டு ரொம்ப வேகணும்னு இல்லை. ஏன்னா பணியாரம் வேக வைக்கும் போதே அது கேரட் நல்லா வெந்துக்கும். இப்போ இது கூட நான் கருவேப்பிலை, புதினா போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. பாருங்க, நல்லா வணங்கிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதை இப்போ இட்லி மாவு கூட நாம் அப்படியே கலக்கிடலாம். எடுத்து இப்போ இதை நல்லா கலக்கி விட்டுக்கோங்க மாவோட. பாருங்கள், அப்படியே அந்த மசாலா கலவையெல்லாம் உள்ளே போகும். நல்லா ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ இந்த கலவையை நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம். ஸ்லிம்மில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஸ்பீட் வேணாம். நான் பனியாரக்கல் எடுத்து வச்சுருக்கேங்க. நான் சின்ன கல் வச்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு இதை விட பெரிய கல் இருக்கும், குழிகள் ஜாஸ்தியாக இருக்கும், அது நீங்கள் வச்சுக்கலாம். கல் காஞ்சிருச்சு. அதுக்குள்ளே ஆயில் விட்டுக்கலாம் லைட்டாக. மாவு ரொம்ப நொப்பி அந்த குழி ஃபுல்லாகிற மாதிரி ஊற்றாதீங்க. ஒரு அரைவாசிக்கு ஊற்றிக்கோங்க. ஏன்னா அது வெந்து வரைச்ச உங்களுக்கு அதுவே ஒரு ஃபுல் அப்படியே ஒரு ரோலாக வரும். இதுக்கு மேலே லைட்டாக ஆயில் விட்டுக்கோங்க. ஒரு கேப் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. பாருங்கள், ஒரு 3 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா புஷ்ஷுன்னு எப்படி வந்திருக்கு பாருங்கள் பணியாரம். அழகாக ஒரு ஸ்பூன் வச்சு நீங்கள் எடுத்திங்கன்னா அப்படியே திரும்பிக்கும். அப்படியே டர்ன் அப் பண்ணி விட்டுக்கோங்க.
அது ஒரு 2 நிமிஷம் திருப்பி விட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க, வேகட்டும். பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நேரம் நல்லா நம்மளுக்கு வெந்துருச்சுங்க. பாருங்கள், எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. அழகாக எப்படி வருது பாருங்கள். இப்போ பாருங்கள், சுவையான டேஸ்டான கார பணியாரம் ரெடி. அதுக்கு வந்து புதினா சட்னி, வெங்காய சட்னி, தேங்காய் சட்னி வச்சு நீங்கள் சாப்பிட்லாம். இதை சட்னி வகைகள் வந்து எங்கள் வீடியோவில் போய் பாருங்கள். இதை நீங்கள் வீட்லேயும் செஞ்சு பார்க்கலாம். சாராவின் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.